டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று வழக்கை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை ரத்து செய்தும் உத்தரவு. தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றம். அரசியல் சாசன பிரிவு 142 படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்து அதிரடி. பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து வேந்தர் பதவியை இழந்தார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் RN ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை, நேர்மையாகவும் செயல்படவில்லை. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு எந்தவித விருப்ப உரிமையும் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். சட்டமன்றத்தின் ஆலோசனையின்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு. சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீதான ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையதல்ல. பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவுக்கு 1 மாதத்தில் ஒப்புதல் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பத்து மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் RN ரவி செயல்படாமல் இருந்துள்ளார். ஆளுநர் விழிப்புடன் செயல்பட வேண்டும், முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் காட்டம். ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. இது அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக காவி உடையில் வராமல் கருப்பு சட்டையில் வந்ததற்கு மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி மறுப்பதாக கூறி பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளி. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய முதலமைச்சர் தற்போது வெள்ளைக்குடை வேந்தராக மாறிவிட்டார். முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அகம்பாவத்தில் ஆடும் திமுகவின் ஆட்சிக்காலம் இனி 9 மாதங்கள் தான். EPS விமர்சனம். ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவச பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பதில். ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் 6 மாதத்திற்குள் முடிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பதில். மதுரை தென்பகுதி புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆய்வில் உள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு பதில். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோரிப்பாளையத்தில் பாலம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும்.
சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. மழை வெள்ளம் போல் வெப்ப அலையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம். பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றுவதில் மத்திய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாக செயல்படுவதாகவும் விமர்சனம். வக்ஃபு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விசிகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு எதிர்ப்பு. சென்னையில் TVH நிறுவனம் மற்றும் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. அடையாறு, கோட்டூர்புரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் KN அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் நடைபெற்ற ED சோதனை நிறைவு. கோவையில் உள்ள KN மணிவண்ணன் இல்லத்தில் நடைபெற்ற சோதனை முடிந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். அரசியல் கோட்பாட்டிலிருந்து மனித உறவுகளை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கட்சி வேறு, கொள்கை வேறு என இருந்தாலும் நானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பி இல்லை என்று ஆகிவிடுமா என்றும் சீமான் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனை. 5 நாட்களில் 2,680 ரூபாய் வரை குறைந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. நேற்று கடும் வீழ்ச்சியை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் வர்த்தகம். சென்செக்ஸ் 1,200 புள்ளிகளும், நிப்டி 200 புள்ளிகளும் உயர்வு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 10ஆம் தேதி தொடங்குகிறது மதுரை சித்திரை திருவிழா. மே 12ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருதல் நிகழ்வு நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் 3 நாட்கள் கட்டண தரிசனம் ரத்து. சட்டப்பேரவையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. நெல்லை நகர் பகுதியில் தெருநாய்கள் தொல்லை. நாய்கள் சிறுவனை துரத்திச் செல்லும் CCTV வெளியாகி அதிர்ச்சி. நாமக்கல் அருகே காற்றுடன் கூடிய கனமழையால் 2000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. வேலூர் மாவட்டம் ஊனை வாணியம்பாடியில் அரசு அலுவலகங்களை மாற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு. அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து. 1 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் அவதி. வேலூரில் பெண் விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி துணை முதல்வர் கைது.
ஆந்திராவில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்த தனிப்படை போலீசார். செங்கல்பட்டில் அடுத்தடுத்த 3 கடைகளில் பணம் மற்றும் செல்போன்கள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் கண்டெய்னரிலிருந்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக் கட்டிகள் மாயமான விவகாரம். லாரி ஓட்டுநர், துறைமுக ஊழியர் உட்பட 10க்கும் மேற்பட்டோரிடம் காட்டூர் போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் உற்சாகம். தீ விபத்தில் சிக்கிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன் சிங்கப்பூரில் படித்து வந்த நிலையில் பள்ளிக்கூடத்தில் தீ விபத்தில் படுகாயமடைந்ததாக தகவல். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மதுபோதையில் காரை இயக்கி எதிரே வந்த வாகனங்கள் மீது மோதி கோர விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 21வது லீக் போட்டி. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சு தேர்வு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை, பஞ்சாப் அணிகள் இன்றிரவு பலப்பரீட்சை. அணுகுமுறையை மாற்றி ஹாட்ரிக் தோல்வியிலிருந்து மீளுமா என சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவல். குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது தணிக்கை குழு. படம் 10ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.